சிரந்தி ராஜபக்ஷவிடம் 4 மணித்தியாலங்களுக்கு மேல் வாக்குமூலம். கேட்கப்பட்ட கேள்விகள் இவையா? விசாரணை முடிந்து வந்தவுடன் மஹிந்த செய்த செயல். அடாவடியில் ஈடுபட்ட அர்ச்சுனா எம்பி பாதுகாப்பு அதிகாரியின் கழுத்தை பிடித்ததாக போலீசில் முறைப்பாடு. காவலாளியின் தொலைபேசி அடித்துடைப்பு. அணியத்தில் இருந்து தவறி விழுந்து காணாமல் போன மீனவர் யாழ் குருநகரில் பரிதாபம். விசாரணைக்கு சிறிலிய அடையாள அட்டையை எடுத்துச் செல்லாத சிரந்தி பாராளுமன்றை பரபரப்பாக்கி கசிந்த தகவல். வீட்டில் உள்ள செல்லப்பிராணியையும் விசாரணைக்கு அழைத்து வர தயார். நாமல் ராஜபக்ஷ வெளிப்படை. வெளியே வந்த நாமலை அள்ளி ஏற்றி வந்த ஆதரவாளர்கள் குழு. மன்னாரில் கொம்பு பனிசில் பள்ளி எச்சம். சுகாதார அதிகாரிகள் அதிரடி. மீண்டும் மீண்டும் மாட்டிக்கொள்ளும் மன்னாரின் பல உணவகங்கள். இந்திய மீனவர்களுக்கு கடவுளிய சிறை தண்டனையையும் 4 மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிப்பு. முதன்முறை அதிரடி காட்டிய நீதிமன்றம். சுதந்திரம் கிடைக்காத காரணத்தால் தான் தமிழர்கள் ஆயுதம் தூக்க வேண்டி ஏற்பட்டது. இந்தியாவில் இருந்த பிரபல இயக்குனர் ராஜேந்தர் வெளியிட்ட குரல் பதிவு. தூய்மை பணியாளருக்கு தங்கச்சங்கிலி வழங்கிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் தெரியுமா? இனி தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாரியார் சிரந்தி ராஜபக்ஷ 4 மணித்தியாலயங்களுக்கும் அதிக நேரம் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிலிருந்து வெளியேறியுள்ளார். முன்னெடுக்கப்பட்டு வரும் பல விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக சிரந்தி ராஜபக்ஷ இன்று காலை 9:30 மணியளவில் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு வருகை தந்திருந்தார். மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் சிரந்தி ராஜபக்ஷ மேலும் இருவருடன் இணைந்து கூட்டு வங்கிக் கணக்காக பேணி வந்த சிறிலிய கணக்கினூடாக இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடிகள் தொடர்பான விசாரணைகளுக்காகவே சிரந்தி ராஜபக்ஷ இன்று போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். சிரந்தி ராஜபக்ஷ கடந்த ஜனவரி 27ஆம் தேதியும் வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். எனினும் அன்றைய தினம் அவர் சமூகம் அளிக்கவில்லை என்பதோடு வேறொரு தினத்தை கோரியிருந்தார். அதற்கமைய அவர் இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருந்தார். அதேவேளை சிரந்தி ராஜபக்ஷ போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் இருந்து வெளியேறிய போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு ஆதரவான பெருமளவிலானோர் அங்கு குழுமியிருந்தனர். உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் உத்தியோகபூர்வ இல்ல வளாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. நாரகன்பிட்டியில் அமைந்துள்ள குறித்த வளாகத்தில் நேற்று அர்ச்சுனா எம்பி அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரியுடன் கத்தி கூச்சலிட்டு அச்சுறுத்தியதாக முறைப்பாடொன்று செய்யப்பட்டுள்ளது. தனது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் வாகனத்தில் வந்த எம்பி வளாகத்துக்குள் நுழைய முயன்றார். ஆனால் வாகன நிறுத்துமிடத்தில் வாகனம் நிறுத்துவதற்காக வசதி இருக்கவில்லை. ஆதலால் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரி நாடாளுமன்ற உறுப்பினரை கட்டடத்தின் அருகே இறங்கி வாகனத்தை வெளியே அனுப்புமாறு அறிவுறுத்தினார். வாகனத்தில் இருந்தவர் எம்பி என்று அடையாளம் காணாத காரணத்தால் பாதுகாப்பு அதிகாரி அவ்வாறு தெரிவித்தார். அதனால் கோபமடைந்த அர்ச்சுனா எம்பியும் அவருடன் இருந்த பெண்ணும் அதிகாரியை கத்தி கூச்சலிட்டு மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாகனத்தில் இருந்து இறங்கிய அர்ச்சுனா பாதுகாப்பு அதிகாரியின் கழுத்தை பிடித்து நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எந்த இடத்துக்கும் போக தனக்கு உரிமை உண்டு என்று கூறி அந்த அதிகாரியின் கையடக்க தொலைபேசியை தரையில் அடித்து நொறுக்கியுள்ளார். மற்ற அதிகாரிகள் தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அநாகரிகமாக நடந்து கொண்டார். யாழ்ப்பாணம் குருநகர் இறங்குதுறை மீனவர்களின் விசைப்படகிலிருந்து காரநகர் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் ஒருவர் காணாமற் போயுள்ளதாக ஊர்காவற்றுறை போலீசார் தெரிவித்தனர். காணாமல் போன மீனவர் ஊர்காவற்றுறை பருத்தி அடைப்பு பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய கந்தராசா துஷாகரன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை இவர்கள் மீன்பிடிக்கச் சென்றபோது பின் அணியத்திலிருந்து மீனவர் கடலில் தவறி விழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. காணாமற் போன மீனவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சிரந்தி ராஜபக்ஷவின் அடையாள அட்டை தொடர்பில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் சபையின் முதல்வர் பிமல் ரத்நாயக்க இன்று சில கருத்துக்களை முன்வைத்தார். இதன்போது கருத்து வெளியிட்ட அவர், சபாநாயகரே, இன்று சிரந்தி ராஜபக்ஷ நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். நாம் சாதாரணமாக காவல்துறைக்கு சென்றாலே நமது ஆளடையாள அட்டையை கொண்டு செல்ல வேண்டும். இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் ஆளும் கட்சி உறுப்பினர் சுசந்த தொடாவத்த கதைத்திருக்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. அங்கு செல்லும் போது அடையாள அட்டையை எடுத்துச் செல்ல வேண்டுமா என்கின்ற கேள்வி உள்ளது. சட்டத்தரணி என்ன ரீதியில் அவரிடம் இது தொடர்பில் சில விளக்கங்களை கேட்க விரும்புகிறேன் என கேள்வியுட்டார். இதன்போது கருத்து வெளியிட்ட ஆளும் கட்சி உறுப்பினர் தொடவத்த, சபாநாயகரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கோ அல்லது நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கோ செல்லுகின்ற பொழுது தனது உண்மையான அடையாள அட்டையை கொண்டு செல்வது கட்டாயமாகும்.
நமது அடையாள அட்டையை வழங்கி அதற்குள் செல்வதற்கு அனுமதி பெற வேண்டும். இங்கு சிறிலிய தொடர்பான முறைப்பாடு விசாரணையும் இடம்பெற்று வருகிறது. ஆக சிறிலிய தொடர்பான ஆவணங்களுடன் சிறிலியவுக்கு பயன்படுத்திய அடையாள அட்டையையும் சமர்ப்பிக்க கோரியிருந்தால் சில வேளைகளில் சிரந்தி ராஜபக்ஷ அந்த அடையாள அட்டையை சமர்ப்பித்திருக்க கூடும் என்றும் கிண்டலாக அது பதில் வழங்கியிருந்தார். அரசாங்கம் விசாரணைக்கு அழைக்கும் எந்த நேரமும் நான் உள்ளிட்ட அம்மா, அப்பா, தம்பி ஆகியோர் வருவதற்கு தயாராக இருக்கிறோம். அத்துடன் வீட்டில் உள்ள செல்ல பிராணிகளையும் அழைத்து வரவும் தயாராக இருக்கிறோம் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையான நிலையில் 4 மணி நேர வாக்குமூலம் அளித்த பின் அங்கிருந்து வெளியேறிய போது ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், கடந்த காலங்களில் நான் அச்சடித்த படங்கள் மற்றும் கல்வி கருத்தரங்கள் தொடர்பில் விசாரித்தனர். கட்சி கூட்டங்களில் நான் எடுத்துக்கொண்ட படங்களில் உள்ளவர்கள் தொடர்பில் கேட்டனர். திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அரசாங்கத்துக்கு சார்பானவர்களை பாதுகாப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. மொடியுள் மோசடி மற்றும் நிலக்கரி மோசடிகளை மறைப்பதற்கு எங்களை கொண்டு வந்து ஒன்றும் நடக்கப் போவது இல்லை. இதற்கு பயந்து நாங்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்கப் போவதும் இல்லை. நாங்கள் தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுப்போம். கொள்கலன் விடுவிப்பு நுவரெலியாவில் உள்ள ஐஸ் தொழிற்சாலை தொடர்பில் நான் கேட்ட கேள்விக்கு எவ்வித பதிலும் இதுவரை இல்லை. நான் இன்றும் சொல்கிறேன், எங்கள் கைகளில் இரத்தக்கரை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மன்னார் நகரசபை எல்லைக்குள் நீண்ட காலமாய் இயங்கி வந்த வெதுப்பகம் ஒன்றில் முகம் சுளிக்கும் அளவு சுகாதார சீர்கேடுகள் நிறைந்து காணப்பட்ட நிலையில் சுகாதாரத்துறை வெதுப்பகத்தின் மீது பல்வேறு பிரிவுகளில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை வைத்திய அதிகாரி ரூபல் லம்பர் மற்றும் அதிகாரிகள் மன்னார் நகரசபை சுகாதார உத்தியோகத்தர் இணைந்து மேற்கொண்ட ஆய்வு நடவடிக்கையில் குறித்த வெதுப்பகம் சுகாதார சீர்கேட்டுடன் பல நாள் இயங்கி வந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த வெதுப்பகத்துக்கு உரிய அனுமதியின்றி இயங்கி வந்தமை, அத்துடன் வெதுப்பக ஊழியர்கள் மருத்துவ சான்றிதழின்றி பணியாற்றியமை கண்டறியப்பட்டதை தொடர்ந்து உணவகம் முழுவதையும் சுகாதாரத்துறையினர் பார்வையிட்டிருந்தனர். அதில் பழுதடைந்திருந்த பான்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை, சுகாதாரமற்ற முறையில் பான் தயாரிக்கப்பட்டிருந்தமை, எலி நடமாட்டம் அதிகளவில் காணப்பட்டமை, உணவுகளில் பல்லி எச்சம் காணப்பட்டமை, உணவுப் பொருட்களில் தூசுகள் காணப்பட்டமை உள்ளடங்கலாக பல்வேறு சுகாதார குறைபாடுகள் கண்டறியப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறையினர் குறித்த வெதுப்பகம் மற்றும் வெதுப்பக ஊழியர்கள் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களுள் படகோட்டிகளான 3 6 மாத கால கடூழிய சிறை தண்டனையும் 4 மில்லியன் ரூபாய் அபராதமும் யாழ்ப்பாண கடூழிய சிறை தண்டனையோடு சேர்த்து இந்த 4 மில்லியன் அபராதத்தையும் நீதிமன்றத்தால் தீர்ப்பளித்து வழங்கப்பட்டுள்ளது. இதை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் 3 மாத காலம் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இன்று ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பொழுதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த டிசம்பர் 28ஆம் தேதியும் ஜனவரி 3ஆம் தேதியும் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட மீனவர்களுக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் என்ற ஒன்று கிடைக்காதால் தான் அவர்கள் ஆயுத போராட்டத்துக்குள் தள்ளப்பட்டனர். ஈழதேசத்தில் நாளைய தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ள கருப்பு தினத்துக்கு பூரண ஆதரவை தெரிவித்து தென்னிந்திய பிரபல இயக்குநரும் தமிழ்நாடு இலட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான டி. ராஜேந்தர் இந்த விடயத்தை தெரிவித்தார். சுதந்திரம் என்று ஒன்று கிடைத்தும் நம்மளுடைய தமிழர்களுக்கு மட்டும் சுதந்திரம் கிடைச்சது அவங்களுக்கு மட்டும் சுதந்திரம் நமக்கு. ஆனா நமக்கு சுதந்திரம் கிடைக்காதனாலதான் நம்ம ஆயுத போராட்டத்துல ஆயுதம் ஏந்த வேண்டிய கண்டிஷனுக்கு தள்ளினாங்க, சூழ்நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்படி கூட நாளைக்கு நீங்க சுதந்திர நாள் கொண்டாடுறீங்கன்னா தமிழர்களுக்கு அந்த சுதந்திர உணர்வு எந்த அளவுக்கு இதா இருக்கும், அவங்களுடைய இதயத்துல எந்த சந்தோஷம் கிடைச்சிடும். இதற்கு விடிவு விடிவு இல்லாததுனாலதான் சார் தமிழர்கள் இந்த இவ்வளவு ஒரு வாழ்க்கையில இவ்வளவு ஒரு 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 தத்தளிக்கும் கடல்ல போராடுற மாதிரி போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈழத்திலிருந்து இருந்த இவ்வளவு பேர் மக்கள் இடம்பெயர்ந்து உலகம் முழுவதும் அவங்கவுங்க அள்ளி வீசப்பட்டிருக்கிறாங்க. என்ன காரணம்? அந்த சுதந்திரம், அந்த பூமியில சுதந்திரம், எங்களுக்கு வேண்டிய சுதந்திரம், நமக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் கிடைக்காதனாலதான் போயிருக்காங்க. அதனால இந்த போராட்டத்துடைய ஒரு போராட்டத்தினுடைய கனல் சார். இது இன்றைக்கு பத்த வைக்கப்பட்ட கனல் அல்ல, இது என்னைக்கோ பத்த வைக்கப்பட்ட கனல். அப்படிதான் நான் கருதுறேன் சார். அது ஆக்சுவலா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக என் உணர்வை பதிவு பண்றேன். நான் என்றைக்குமே ஈழ தமிழர்களுக்கு தான், அவர்களுடைய உணர்வுக்கு தான் சார் நான் பக்கபலமா இருப்பேன். தூய்மை பணியாளர் ஒருவரை நேரில் அழைத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தங்கச் சங்கிலியை அன்பளிப்பாக கொடுத்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது.
சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருபவர் பத்மா, வயது 50. இவர் கடந்த ஜனவரி 11ஆம் தேதி தன்னுடைய வழக்கமான பணியில் ஈடுபட்ட போது தீநகர் வண்டிக்காரன் சாலையில் கிடந்த ஒரு பையை எடுத்து பார்த்தார். அதில் ஐஸ்கிரீம் டப்பாவுக்குள் 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 45 சவரன் தங்க நகை இருந்தது. வறுமையில் வாடினாலும் நேர்மை தவறாத பத்மா உடனடியாக தங்க நகைகள் இருந்த அந்த பிளாஸ்டிக் கவரை பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். போலீசார் சோதனை செய்ததில் அதில் சுமார் 45 லட்சம் மதிப்புள்ள 45 பவுன் தங்க நகை இருந்துள்ளமே தெரிய வந்தது. விசாரணையில் தங்க நல்லூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தங்க நகைகளை தொலைத்ததாக முன்பு புகார் அளித்தமை கண்டறியப்பட்டது. அவர் அளித்த ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் நகைகள் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டன. நேர்மையுடன் செயல்பட்ட தூய்மை பணியாளர் பத்மாவுக்கு பல்வேறு தரப்பும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறது. தூய்மை பணியாளர் பத்மாவை நேரில் வரவழைத்து வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிசு தொகையாக 1 லட்சத்துக்கான காசோலையை வழங்கி வைத்தார். இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தூய்மை பணியாளர் பத்மாவை நேரில் வரவழைத்து பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு தங்கச் சங்கிலி ஒன்றையும் பரிசாக வழங்கியுள்ளார். சிரந்தி ராஜபக்ஷவிடம் 4 மணித்தியாலங்களுக்கு மேல் வாக்குமூலம். கேட்கப்பட்ட கேள்விகள் இவையா? விசாரணை முடிந்து வந்தவுடன் மகிந்த செய்த செயல். அடாவடியில் ஈடுபட்ட அர்ச்சுனா எம்பி பாதுகாப்பு அதிகாரியின் கழுத்தை பிடித்ததாக போலீசில் முறைப்பாடு. காவலாளியின் தொலைபேசி அடித்துடைப்பு. அணியத்தில் இருந்து தவறி விழுந்து காணாமல் போன மீனவர் யாழ் குருநகரில் பரிதாபம். விசாரணைக்கு சிறிலிய அடையாள அட்டையை எடுத்துச் செல்லாத சிரந்தி. பாராளுமன்றை பரபரப்பாக்கி கசிந்த தகவல். வீட்டில் உள்ள செல்லப்பிராணியையும் விசாரணைக்கு அழைத்து வர தயார். நாமல் ராஜபக்ஷ வெளிப்படை. வெளியே வந்த நாமலை அள்ளி ஏற்றி வந்த ஆதரவாளர்கள் குழு. மன்னாரில் கொம்பு பனிசில் பல்லி எச்சம். சுகாதார அதிகாரிகள் அதிரடி. மீண்டும் மீண்டும் மாட்டிக்கொள்ளும் மன்னாரின் பல உணவகங்கள். இந்திய மீனவர்களுக்கு கடூழிய சிறை தண்டனையையும் 4 மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிப்பு. முதன்முறை அதிரடி காட்டிய நீதிமன்றம். சுதந்திரம் கிடைக்காத காரணத்தால் தான் தமிழர்கள் ஆயுதம் தூக்க வேண்டி ஏற்பட்டது. இந்தியாவில் இருந்த பிரபல இயக்குனர் ராஜேந்தர் வெளியிட்ட குரல் பதிவு. தூய்மை பணியாளருக்கு தங்கச் சங்கிலி வழங்கிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் தெரியுமா?